எஸ் மக்களே, தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சு. தேர்ட் ப்ரோமோவும் அதே பார்வதி கமருதீன் ஃபைட்டு தான். அதில் திவ்யா வந்து பார்வதியை பேசிகிட்டு இருந்தது தான் வந்தது. அவளுக்கு பேட் டச்சுன்னு தோணுச்சுன்னா ஓங்கி வரவிட வேண்டியதானே. எப்படியோ கமருதனை வெளியில் அனுப்பணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக கணிச்சாங்க. அவங்க ஒரே ஒரு விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்வதி அப்படின்னு இல்லை, இந்த பேட் டச் விஷயத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கமருதீன் தான். அவருமே வந்து பார்வதி பண்ணதை சொன்னார், அவ்வளோதான். அவரோட புதுசாக நான் ஆரம்பிக்கல. பட் கடைசியில் அதுக்கு ரெண்டும் கட்டி பிடிச்சி இப்போ உருண்டுட்டு தான் இருக்குதுங்க. லைவில் சமாதானம் ஆயிடுச்சுங்க ரெண்டும். ரெண்டு கட்டி பிடிக்கிறதும் கன்றாவியாக இருக்கிறதும் எதுவும் குறைஞ்ச பாடில்லை. ஃபேமிலி யாரும் வரல போல் இருக்குது. ஏன்னா இந்த கன்றாவி கண்டென்ட்டை 3 ப்ரோமோவில் போடுறாங்கன்னா இன்றைக்கி வேறு கண்டென்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லை இந்த கருமத்தை எலிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா என்னங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. நாமினேஷன் முடிஞ்சது. அந்த ப்ரோமோ வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருந்தது. ஸோ நாமினேஷனில் எல்லாருமே வந்துட்டாங்க. கமருதீன் கேப்டன் அவரை தவிர மற்ற எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய ஓட் வந்து விக்ரம், சுபிக்ஷா, கனி, சபரி இவங்க 4 பேருக்கு தான் இருக்கும். 4 நாள் அவங்க 4 பேருக்கு தான் நான் போடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த வாரம் வந்து சாண்ட்ரா என்னையை கேட்டால் பார்வதி போயிடணும். ஆனால் பார்வதி போக மாட்டாங்க. ஸோ சாண்ட்ரா போகணும். இன்னொன்று அமித் போகணும். சாண்ட்ராவும் அமித்தும் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆனால் சாண்ட்ராவுக்கு ஒரு கூட்டம் ஓட் போடுறதுக்கு இருக்குது. அது வந்து ப்ரெசென்ட் செட் பண்ண கூட்டமாக என்னங்கிறது தெரியல. பட் ஒரு ரவுண்ட் ஆஃப் பீப்புள் வந்து சாண்ட்ராவுக்கு ஓட்டு போட்டு ஆல்மோஸ்ட் கனிக்கு மேலே தான் சாண்ட்ரா எப்போயுமே இருக்காங்க. அது ஏங்கிறது எனக்கு புரியல. பட் 2 பேர் போகணும், ப்ராப்பராக 2 பேர் எலிமினேட் ஆகணும். யார் இந்த ஷோவுக்கு வந்து மோசமான கண்டென்ட் கொடுக்குறது இல்லை கண்டென்ட் கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னா எனக்கு வந்து சாண்ட்ரா, அமித் தான். ஏன்னா இப்போ அமித் வந்து கிச்சன் டீமில் இருக்கார். இப்போ 2 நிமிஷம் நான் லைவில் பார்த்துட்டு வந்தேன். கனி வந்து கிச்சன் டீமுக்கு வேலை பார்க்க வாங்க, போய் பாட்டு பாடு அப்படின்னு விளையாட்டாக கூப்பிட்டதுக்கே அப்போ நீங்கள் குரூப்பிசம் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த மாதிரி அந்த கார்டை தூக்கிட்டு வந்துட்டார். ஸோ அவர் ஆக்சுவலாக அவருக்கும் பயங்கர வன்மம் இருக்குங்க. அமித்தும் பயங்கரமான வன்மவாதி. நிறைய இடங்களில் கொட்டுறாரு. பட் 1 ஹவரில் வர்றதில்லை. அவர் என்னமோ ரொம்ப ஜென்டல்மேன் மாதிரியோ இல்லை ஒன்றும் செய்யலாம் மிக்சர் மாதிரியோ காமிக்கிறாங்களே ஒழிய அவர் கூட கொட்டுற வன்மம் எதுவும் வர்றதில்லை. பட் நிறைய வன்மத்தை நிறைய இடங்களில் அவரும் கக்கிட்டு தான் இருக்கார். ஸோ எனக்கு அவரும் வேண்டாம். அமித் சாண்ட்ரா போனால் எனக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சொல்லுங்கள் யார் போகணும், யாருக்கு ஓட். தேங்க்யூ.